அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, போன வாரம் ஊடகவியலாளர் சந்திப்பிலே தமிழகம் முழுக்க 230 தொகுதிகளில் கலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய தரவுகளுடைய முடிவுகளை பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக வெளியிடப்பட்டேன். அப்போது தமிழகம் முழுக்க புதுமையாக இருக்கிறது, ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு குரு பூஜை. அப்படின்போது தமிழகம் முழுக்க மக்களிடம் கேள்வி கேட்டபோது அந்த குரு பூஜை நடத்துவது தவறு என்று சொல்லி மக்கள் பதில் சொல்லப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் மக்கள் கருத்தாக நான் அதை முன்வைத்தின்ற போது போன வாரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதுபோல் குரு பூஜை நடத்துவதை மக்கள் விரும்பப்படலை, அதை தவிர்க்கலான்னு சொல்லி சொன்னேன். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லப்படும். அப்புறம் போது ஒரு கடவுளுக்கு அடுத்து குரு என்று சொல்வார்கள். அப்படி இருக்கிற போது சிவாஜி கணேசன் அவர்கள் கூட நடிகராக இருந்தபோது நிறைய பேருக்கு அந்த சினிமா துறையில் நடித்தவர்களுக்கு சோறு போட்டாங்க. அதுக்காக அவர் குரூப்பு நடத்த முடியாது. இப்படி தமிழகம் முழுக்க எல்லாருக்குமே பொலிட்டிஷியல் லீடர்கள்லாம் பெரியார், அண்ணா, கலைஞர், எல்லாரும், அம்பேத்கர் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் குரூப் என்றால் நாடு தாங்காது. சமூகத்திற்கு குரு என்பது கடவுளுக்கு அடுத்த நிகரானவர். அதுவே இதை தவிர்த்து இருக்கிறது சொசைட்டிக்கு நல்லது. சொசைட்டிக்கு நல்ல விஷயம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட என்னை கொலை செய்து விடுவது, மிரட்டுவது, கிட்டத்தட்ட என்னுடைய அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஸ்டாஃப் வேலை செய்யப்படுறாங்க. இதனால் நினச்சினா என்னுடைய பணி சுமை பாதிக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் பணம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற பார்சாரதி அவர்கள் அதை நிரூபிக்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒரு பிரைவேட் நிறுவனம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் என்னுடைய நிறுவனத்திற்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற வகையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே அவர் சம்மந்தப்பட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெட்டிஷன் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கேன். இதன் மீது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19(1)G அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செஷன் அடிப்படையில் உரிமையை மீட்பதில் நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த சிஎம் செல்லுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்து மற்ற ஏனைய துறையில் இருக்கிற கமிஷனரிடமும் அடுத்துக்கிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ இது சம்மந்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்குறேன். உரிய பாதுகாப்பு வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 230 தொகுதிகளும் தொடர்ந்து 2 ஆய்வுகள் அடுத்துக்கிட்ட நான் மேற்கொள்ள போகிறேன். அப்படி மேற்கொள்கிற போது எனக்கு உயிருக்கும் உடம்புக்கு என்ன உச்சன்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் அடிச்சு விடுவேன், கொண்டு விடுவேன்னு சொல்லி ஒரு ரவுடி கட்சியாக தேமுதிக இருப்பினும் சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒரு மாநாட்டிலே பர்மிஷன் பெறப்பட்டு பார்சார்கள் அந்த அம்மையாரிடம் பர்மிஷன் செய்யப்பட்டு ஒரு பேட்டியை ஒரு பொதுக்கூட்டத்தில் அத்தனை 1000 மக்கள் இருக்கிற போது லைவ் அத்தனை சேனல் பார்க்குற போது நான் கொண்டுடுவேன், அடிச்சிடுவேன், மிரட்டுவேன், ரவுடிசம் அரசியலை பாதுகாக்கிறது தப்பு. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக ஒரு ஜனநாயகத்தில் கருத்து உரிமை அனைத்திற்கும் உரிமை உண்டு. அப்படி பார்க்குற போது அந்த கருத்தியலாக எதிர்கொண்டு போயிருக்கணும். அது அவர்கள் செய்யலை. அப்படி இருக்கும்போது அந்த தேமுதிக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திட்டமிட்டு என்னை தாக்குதல் வகையில் ஈடுபட்டிருக்காங்க. அலுவலகத்துக்கு கூட என்ன போக முடியாத சொல்கிறது இருக்குது. கிட்ட 2000க்கும் மேற்பட்ட ஃபோன் கால் இதுவரை எனக்கு வரப்பட்டிருக்கு. கெட்ட வார்த்தையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்யப்படுறாங்க. அந்த அம்மையார் அவர்களே அந்த கட்சிக்கு ஃபேஸ்புக் மூலமாக என் நம்பரை போடப்பட்டு அந்த தொண்டர்கள்லாம் என்னை கலாய்க்கிறது மிக வருத்தத்துக்குரியது. ஒரு கருத்தில் பாட்டு போய்க்கலாம். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கேன். ஒருத்தராவது யார்கிட்ட கைவிட்டு காசு வாங்கிக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ தவறான செயல். என்னுடைய ரெப்புடேஷன் பாதிக்கப்படுது. என்னுடைய நிர்வாகம் ஐபிஎஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு தமிழனாக உருவாக்கப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் இந்த கட்சிக்காரர்கள் இப்படி செய்வது தவறு. வெற்றி தோல்வி என்பது சகஜம். யாருக்கு சாதகம் என்பதை அவர்கள் எளிதாக புரிந்து கொண்டு கருத்திலாக பதிவிட்டு போனோம். அதை விட்டு இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தாக்குறது மிக கடமைக்குரியது. அது இல்லாமல் இது ஒரு பாதுகாப்பான கட்சியாக நான் பார்க்கப்படுறேன். ரவுடிசான கட்சியாக தேமுதிகன்னு பார்க்கப்படுறேன். தேர்தல் ஆணையத்துக்கு சம்மந்தப்பட்ட மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கேன். இந்த தேமுதிக என்ற கட்சியை ரத்து செய்யப்படும் சொல்லப்படுறேன். ஒரு வழக்கறிஞருக்கே எனக்கே நிலைமைனா சாமானிய நிலைமை கேட்ட நிலைமை. ஸோ கட்சி நடத்துறது மக்களுக்காக, மக்கள் ஜனநாயகத்திற்காக, மக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தான் கட்சி. ஆனால் இவர்கள் ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு இவ்வளோ அராஜகம் செய்வது தவறு. ஒரு நடிகருக்கு குரு பூஜை நடத்துவது மிகவும் கண்டிக்கத்தகுந்த விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இப்படி எல்லாரும் ஆரம்பிச்சா நாடு என்ன ஆகுது? சொசைட்டியில் நம்ம தமிழ்நாடு என்பது மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இறையாண்மைக்கு உட்பட்ட பூமி. அப்படி இருக்க போது மாதா பிதா குருன்னு சொல்வது அந்த குரு என்பது கடவுளுக்கு நிகரானவர். அப்படி இருக்க போது அதற்கு உரிய தகுதியும் தன்மையும் உள்ளவர்களுக்கு தான் குரு பூஜை நடத்த வேண்டும். அது தமிழகம் முழுக்க சொன்ன மக்களுடைய கருத்தாக நான் பிரதிபலிக்கிறேன். ஆகவே இதை தவிர்த்து விட்டு ஆண்டு விழா நினைவு தினம் நடத்தலாம் தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு குரு பூஜை நடத்தி சொசைட்டி மக்களை சோறு போறேன்னு சொல்லிட்டு ஒரு கொச்சப்படுத்துகிற விஷயத்தை செய்யப்பட வேண்டாம். தேமுதிக என்ற இயக்கம் தேர்தல் ஆணையத்தில் நான் முறையிட போகிறேன். அடுத்து அந்த கட்சியை அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை ரத்து செய்யப்படும், அந்த உரிமத்தை ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அதுவும் நான் மூவ் பண்ணுறேன். அதாவது இவங்க மேலே பார்த்தீங்கன்னா என் மானமாஸ்டர் வழக்காக அடுத்த கட்டமாக நான் சட்டப்படி நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நடவடிக்கைனா அடுத்த கட்டமாக மானஸ்டர் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இருப்பதனால பல்வேறுபட்ட களப்பணிகளை நான் மக்களாக வாழ்பவன், மக்களிடம் செல்பவன். ஆகவே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, பயமாக இருக்கிறது. என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க அலுவலகத்துக்கு. தொடர்ந்து துன்புறுத்தல அலுவலகத்தில் ரவுடி பயங்களாக போயிட்டு இருக்காங்க. ஆகவே காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு சிறந்த நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டுகொள்கிறேன். அப்படி இல்லைனா அடுத்த கட்டம் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போவதற்கு ஒரு வழி இல்லை. நிச்சயமாக மானஸ்டர் வழக்கு தேமுதிக மீது கொடுப்பேன். விஜய் பிரபாகரன் பேசுனது அது தேமுதிகவுடைய கட்சி பொதுச்செயலரே தூண்டி விடுறாங்க. அந்த அம்மா பர்மிஷன் கேட்டு தான் என்ன பேட்டி மாநாட்டில் பேசப்படுறாங்க. அப்படின்னா என்ன? அந்த அம்மா ஒப்புதலுடன் பேசப்படுறாங்க. ஜனநாயக நாட்டில் இது தவிர்க்கப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு தலைவர் அதை கண்டிச்சிருக்கணும்ல. அப்படி இருக்கிற போது அந்த தலைவர் ரசிக்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
ஸோ என்னை வந்து நான் ஒரு காமன் மேனாக இருக்கிற போது மாநாடு வந்து ஒரு நாட்டு மக்களுக்காக, நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்காக நடத்தப்படுற மாநாடா இல்லையா ஒழிய என்னை தாக்குவதற்கே 3/4 மணி நேரம் நடத்துகிற மாநாடாக இருக்குது. இது வந்து அசிங்கமாக இல்லை? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய தேவைகள் நிறையா இருக்குது. அதை பற்றிய விஷயங்களை மாநாட்டில் எடுத்து பேச விட்டுப்பட்டு ஒரு ஆய்வு பண்ணத்தை வச்சு என்னை வந்து இப்படி அப்படி பண்ண சொல்கிறது நான் இருக்குது. சரி, நான் கேட்குறேன், உச்சபட்சம் வந்து ஒரு அரசியல் இந்த குரு பூஜைக்கு ஏன் தலைவர்களாம் அங்கீகரிக்கிறீங்க, ஏன் போயிட்டு வந்து பார்க்குறீங்க? அதுவே மிகப்பெரிய தவறு இல்லை? அது ஊக்குவிச்ச மேலே ஆகுதுல்ல. ஸோ இந்த குரு பூஜை என்பது சமூகத்திற்கும் மிக தவறான செயலாக இருக்கும். தொடர்ந்து இது போல விஷயங்களுக்கு அரசியல் தலைவர்களே ஊக்குவிப்பட வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து நாட்டு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய கேடாக அமையும். ஸோ அதில் நல்லது எடுத்து சொல்லுங்கள், சமயத்துக்கு நல்லது எடுத்து கொண்டு போங்க, நல்ல தலைவர்களை வந்து பாராட்டுங்க. முத்துராமலிங்க தேவர்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு விஷயங்களே வேறு, மற்ற தலைவர்களுக்கு குரு பூஜை நடத்துனா அதனுடைய வாழ்க்கை வரலாறு விஷயங்கள் வேறு. அதோடு ஒப்பிட்டு நடத்துவது மிக கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்குது. மக்களுடைய குரலாக, என்னுடைய குரலாக நான் பதிவு செய்யப்படுறேன். சார், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொலை மிரட்டல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது எல்லாமே ஃபோன் வீடியோ கால் எடுத்து வச்சிருக்கேன், ஃபோன் கால், வாட்ஸ்அப் கால் பேசியிருக்காங்க. அவங்க மேடையிலேயே வந்து கட்சியினுடைய பொதுச்செயலர் இருக்கிற போதே நான் வந்து என்னை வந்து துன்புறுத்துற வகையில், கொலை செஞ்சு வகையில் பேசுகிறான்னு சொன்னால், ஒரு வழக்கறிஞராக, ஒரு அரசியல் ஆய்வாளராக, ஒரு தேர்தல் எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண சாமானியனுக்கு என்ன ரவுடிசம் கட்சியா தேமுதிக? ஸோ ஆகவே இந்த கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல, ஒரு காட்டாட்சி கட்சியாக இருக்கிறது. இது மக்களுக்கு பலன் தெரியாது. இந்த கட்சியை ரத்து செய்யப்படணும், தேர்தல் ஆணையம் ரத்து செய்யப்படணும். அடுத்த கட்ட நடவடிக்கை ஒவ்வொன்றா நான் சட்டத்தை கையில் எடுப்பேன். இதுவரை வக்கீல் வேணான்னு விட்டுருந்தேன். இப்போ என்னை வந்து என் தாய் வரையும் சீக்கிட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறான், இதை மறுபடியும் சட்ட போராட்டமாக நம்ம அடுத்த ஸ்டெப்பாக போகணும். நான் உறுதியாக இந்த இடத்துல சொல்லக்கூட கடமைப்பட்டிருக்கேன்.